மந்திர புத்தகம். கடலோர கிராமமான சமத்துவபுரம் மிகவும் அமைதியான கிராமம். அங்குள்ள மக்கள் கடலில் மீன் பிடித்து வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவனுக்கு புத்தகங்கள் மீது அதிகமான ஆர்வம் இருந்தது. கடைக்கு சென்று புத்தகங்களை வாங்கிச் செல்வான். ஒரு புத்தக கடைக்கு அடிக்கடி செல்வான். ஒரு நாள் அவன் வழக்கம்போல் அந்த கடைக்கு செல்லும் போது அங்கு விசித்திரமான ஒரு மிக பழைய புத்தகம், மெல்லிய பக்கங்களைக் கொண்ட இப்புத்தகம் அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அந்த புத்தகத்தின் மீது மந்திர புத்தகம் என்று எழுதப்பட்டிருந்தது. அது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அருண் அதை புரட்டி பார்த்தான். கடைக்காரர் அவனை பார்த்து ஒரு சிறிய சிரிப்புடன், இந்த புத்தகம் சாதாரணமானதல்ல, இது மந்திர சக்திகளை உடையது என்றார். அருண் சிரித்துக்கொண்டே, உண்மையா? இது எப்படி சாத்தியம் என்றான். கடைக்காரர், நீயே சோதித்து பாரு என்றார். அருணுக்கு ஒரு புதுமையான உணர்வு ஏற்பட்டது. நீங்கள் ஏன் இதை விற்கிறீர்கள்? நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே என்று கேட்டான். அந்த கடைக்காரர், மந்திரங்கள் எப்போதும் உரியவர்களிடம்தான் அதன் சக்திகளை காட்டும் என்று கடைக்காரர் சொன்னார். அருண் புத்தகத்தை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். அறைக்குள் புகுந்தவுடன் அந்த புத்தகத்தை கவனமாக திறந்தான். அது தானாகவே சில பக்கங்களை புரட்டியது. அதில் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு சக்திகள் உடையது என்று இருந்தது. அருண் ஆச்சரியத்துடன் வாசிக்கத் தொடங்கினான். அடுத்த பக்கத்தில் உருவம் மாற்றும் மந்திரம் பற்றிய தகவல் இருந்தது. அதில், இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நீ எந்த உயிரினமாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக மாறலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அருணுக்கு இது விளையாட்டாகத்தான் தோன்றியது. சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். புத்தகத்தில் உள்ள மந்திரத்தை மெதுவாக உச்சரித்தான். ஓம் பரிவர்த்தனாயா. உடனே அவன் ஒரு சிறிய பட்டாம்பூச்சியாக மாறிவிட்டான். அவனுக்கு பயம் வந்தது. பழைய நிலைக்கு எப்படி மாறுவது என்று நினைத்தான். பயத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தான். ஆனால் சிறிது நேரத்தில் அவன் மீண்டும் மனித வடிவத்திற்கு திரும்பிவிட்டான். அருணுக்கு இதை நம்பவே முடியவில்லை. இந்த புத்தகம் உண்மையாகவே மந்திர சக்தி கொண்டதா என்று அவன் திகைத்தான். அருண் புத்தகத்தில் உள்ள மந்திரங்களை படித்து பார்த்தான். அவை அனைத்தும் வித்தியாசமானவை. சில மந்திரங்கள் உடல் வலியை போக்க உதவின. சில மந்திரங்கள் வேகமாக ஓட உதவின. அவன் இந்த புத்தகத்தை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொண்டான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. கிராமவாசிகள் பயத்தில் நடுங்கிக் கொண்டே, அந்த ஆற்றில் பெரிய பாம்பு ஒன்று உல வருகிறது, அங்கே இனி நாம் அனைவரும் எப்படி செல்வது, அதை எப்படி வெளியேற்றுவது என்று அருணை பார்த்து கேட்டார்கள். அருண் இதை பார்த்துவிட்டு புத்தகத்தில் ஒரு மந்திரத்தை உச்சரித்தான். நான் ஒரு பெரிய கழுகாக மாற வேண்டும் என்று மனதில் நினைத்து புத்தகத்தில் காணப்பட்ட மந்திரத்தை உச்சரித்தான். அவனது உடல் பளபளக்க ஆரம்பித்தது. நொடி பொழுதில் அவன் ஒரு பெரிய கழுகாக மாறிவிட்டான். கழுகாக மாறிய அவன் ஆற்றின் அருகே பறந்து சென்றான். பாம்பின் அருகில் சென்று பார்த்தான். அவனது சக்திகள் மிக திறமையாக இருந்தது. பயந்து போன பாம்பு ஆற்றை விட்டுவிட்டு காட்டுக்குள் ஓடிவிட்டது. கிராமத்தவர்கள் பெருமையாக கைத்தட்டினார்கள். அந்த பறவையை பார்த்து பாராட்டினார்கள். அங்கிருந்து பறவை திடீரென்று மாயமாகியது. ஆனால் யாருக்கும் அது அருண் என்று தெரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை காணாமல் போக அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அழுது கொண்டே ஊரை சுற்றி திரிந்தனர். அப்போது ஊர் மக்களிடம், எங்கள் பிள்ளையை காணவில்லை, எங்கு சென்றான் என்று தெரியவில்லை என்று கூறினார்கள். அதற்கு ஊர் மக்கள் அனைவரும் அருகிலுள்ள காட்டிற்குள் சென்று பார்ப்போம் என்றார்கள். அருண் உடனே புத்தகத்தை எடுத்து பார்த்தான். அதில் காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருந்தது. அவன் விரைவாக மந்திரத்தை உச்சரித்தான். ஓம் தரிசனாயா. அவனது கண்கள் சுடர்விட்டது. தூரத்தில் உள்ள காட்டினுள் ஒரு ஒளிமயமான தடம் அவனுக்கு தெரிந்தது. அது அந்த குழந்தையின் இருப்பிடத்தை காட்டியது. அருண் கிராம மக்களுடன் விரைந்து சென்று அந்த இடத்தில் குழந்தையை கண்டுபிடித்தான். அவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அப்போதுதான் அருணுக்கு மந்திர புத்தகத்தின் வல்லமை தெரிந்தது. அப்போது அவன் கடவுளுக்கு நன்றி கூறினான். ஒரு நாள் கிராம மீனவர்கள் எல்லாரும் அதிக பயத்துடன் இருந்தார்கள். நம்முடைய படகுகள் எல்லாமே திடீரென்று காணாமல் போய்விட்டன என்றார்கள். இதை கவனித்த அருண் மீண்டும் புத்தகத்தை எடுத்தான். இதில் மர்ம விஷயங்களை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் மந்திரம் இருந்தது. அவன் மந்திரத்தை உச்சரித்தான். ஓம் பிரகாசாயா. அவனது கண்களில் ஒரு நீல ஒளி பிரகாசித்தது.
அப்போது கடலில் ஒரு பெரிய வெண்ணிற நிழல் மிதந்து வந்தது. அது என்ன? அருண் உடனே மற்றொரு மந்திரத்தை உச்சரித்தான். ஓம் ஆகாஷ விமானாயா. நொடியில் அவன் மீன் போன்ற கண்ணாடி பறவையாக மாறிவிட்டான். அவன் கடலில் பறந்து சென்றபோது ஒரு பழைய கப்பல் கடலுக்கடியில் மூழ்கியிருந்தது. அதன் கீழே படகுகள் சிக்கிக் கொண்டிருந்தன. அருண் மீண்டும் மனித வடிவத்திற்கு திரும்பி கிராமத்து மீனவர்களிடம் கூறினான். அங்கு சென்று படகுகளை மீட்டனர். நீ எப்போதும் சரியான நேரத்தில் உதவுகிறாய். அது எப்படி என்று ஊர் மக்கள் அருணிடம் கேட்டனர். அடுத்த பதிவில் பார்ப்போம்.